ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்வெஸ்டிங்னா என்ன, ட்ரேடிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இன்வெஸ்டிங்னா ஒரு பொருளை வாங்கி அப்படியே வச்சுருக்கிறது, இல்லைனா ஒரு ஸ்டாக்கை வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டது பேர் இன்வெஸ்டிங். இதே இப்போ ட்ரேடிங்னா ஒரு பொருளை வாங்கி இன்னைக்கோ இல்லைனா நாளைக்கோ இல்லைனா ஒரு மாதம் கழிச்சோ ஷார்ட்டை நம்மளை விற்கிறத ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை வாங்கி விற்கிறத ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இதே ஸ்டாக் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்லாம் இதில் இன்ட்ராடே, ஆப்ஷன் ட்ரேடிங்கு, ஃபியூச்சர்ஸு அப்படின்னு நிறையாது. இன்வெஸ்டிங்னா ஒரே ஒன்று தான். ஓகே. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இது ட்ரேடிங் பண்ணதில் நல்ல லாபமா, என்ன இன்வெஸ்டிங்கில் போனதில் நல்ல லாபமான்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் இன்வெஸ்டிங் தான். ஆனால் உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பண்ணணும், ஏன்னா எனக்கு சீக்கிரமாக காசு தேவைப்படுது அப்படின்னா ட்ரேடிங் சைடு தான் போகணும். ஆனால் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் தெரியாதனமாக போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அம்புட்டையும் லாஸ் பண்ணிடுவீங்க. ட்ரேட் பண்ணதில் 93% பேர் லாஸ் தான் பண்ணுறாங்க. ஓகே. இதுக்குன்னு நான் ட்ரேடிங்கை அஃபென்ஸாக பேசுகிறேன்னு கிடையாது. ட்ரேடிங்கு இப்போ என்னென்னே தெரியாமல் போய் உள்ளே விழுந்துட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஸ்டாக் மார்க்கெட்னால அப்படி தான். ஆனால் இன்வெஸ்டிங்கில் அவ்வளோ. வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் மேலும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் மேலும் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்றப்பல நாங்களும் கண்டென்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நாங்களும் தயாராகிக்கிறோம். தேங்க்யூ கைஸ்.